பாரதிய ஜனதா கட்சி நெருப்போட விளையாடணும். தோல்வியை நோக்கி பிஜேபி தள்ளி பாஜக ஆட்சியிலிருந்து இறக்கிறதுக்காக தான் இந்த போராட்டமா? இது கேவலமான அரசியல். அதனால நீ பேச முடியல. ராகுல் காந்திக்கெல்லாம் முகத்தை தூக்கி எங்கே வச்சுக்குவாரு? அதாவது நான் பாம்பு வளர்க்குறேன், உனக்கு வேணா பாம்பு வளர்த்துக்கோ, வேணான்னா இல்லை அப்படின்னா என்ன? ஆனா பாம்பு வளர்க்கறது கட்டாயம்னு பிஜேபி சொல்லுச்சுல. ஒருவேளை சிஜேபி, ஆம் ஆத்மி இல்லை திமுக போன்ற கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸாக சேர்ந்ததுன்னா காங்கிரஸும் தேவையில்லை, பிஜேபியும் தேவையில்லை. அந்த ஒரு கூட்டணியும் போதும், ஸ்ட்ராங் ஆகிடும் டெல்லியில். மூன்றாவது அணியா இந்த மாதிரி இந்த இன்ஸ்டாவில் பரப்பி விடுறவங்க, இந்த ஃபேஸ்புக்கில் லைவ் விடுறவங்கலாம் ரொம்ப உஷாராக இருக்கும். முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. மோடிஜியும் விஜய்ஜியும் ஒன்று, அறியாதவங்க வயல மண்ணு. ரெண்டு பேரும் கொள்கை எதிரி. ஒரு கர்ப்பாம்பூச்சி இன்னொரு கர்ப்பாம்பூச்சி, அந்த மாதிரி எல்லாமே இப்போ அப்படி தானே போகுது. பாம்பு, கர்ப்பாம்பூச்சி, தவளை, இப்படி தானே அரசியல் போகுது, குதிரை. அதனால அது எப்படி போதோ பார்க்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் காங்கிரஸும், நானும் கம்யூனிஸ்ட் கொள்கையெல்லாம் நிறைய நாள் பேசி செதற விட்டு. காங்கிரஸ் இல்லாம ஒரு மூன்றாவது அணின்னா அது இன்னும் வீக்கெண்ட் பண்ற மாதிரி தானே. 3 வாட்டி சேர்ந்து தோத்து போட்டீங்க, 4வது வாட்டி சேராம தோத்து போங்க, பிஜேபி திருப்பி வந்துட்டு போங்க. என்ன அப்ப பாஜக ஜெயிக்கலாம், காங்கிரஸ் இங்க உட்கார்ந்து தமிழ்நாட்டுல பிஜேபி அரசியல் பேசாலாம் எடுபடாதீங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவழி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். டெல்லியில ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும், நீட் குளறுபடிகளை சரி செய்யணும் அப்படின்னு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நேற்று போலீஸார் ஒரு மிகப்பெரிய ஒரு தடியடியை நடத்தியிருக்கிறாங்க. ஒரு மோசமான ஒரு விஷயமா அது இருக்கு. இப்போ காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குடியரசுத் தலைவரை போய் பார்க்குறாரு. பிரதமர் மோடி வாய் திறக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. திமுகவும் அந்த மாணவர் போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் கட்சிகள் அதுக்குள்ள ரொம்ப போய் ஆதரவு தெரிவிக்காமல் வெளியிலேருந்து தெரிவித்தா நல்லது. நீங்கள்லாம் போனீங்கன்னா அது டைல்யூட் ஆகிடும். இப்போ அது ஒரு உண்மையான ஒரு மாணவர்களோட ஒரு எழுச்சியாக நான் பார்க்குறேன். மாணவர்கள் கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கிறேன். காரணம் என்னென்னா, அவங்க கேட்குறது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஒரு தேர்வை கூட ஒழுங்காக நடத்த முடியலன்னா எதுக்கு அந்த தேர்வு வைக்கிறீங்க? தேர்வு எங்கன்னா கொஸ்டின் பேப்பர்லாம் ஹெலிகாப்டரில் எடுத்துன்னு போகணும்லாம் இதுக்கு முன்னாடி எங்கன்னா கேள்விப்பட்டுக்கிறோமா? அந்த மாதிரி விளக்கம்லாம் கொடுக்குறாங்க. அப்போது அந்த மருத்துவ சீட்டு என்பது விலை ஜாஸ்தியாக இருக்கிற காரணத்தினால அதுக்கு வைக்கிற நீட்டு அதில் பிரச்சனை வருது. பாரதிய ஜனதா கட்சி நெருப்போடு விளையாடுறாங்க. இதை சீக்கிரமாக அந்த கட்சிக்காரர்களையோ, அந்த சிஜேபி கட்சியையோ, இல்லை போராட்டம் பண்ணக்கூடிய சோனம் வாங்சுக் அவர்களை கூப்பிட்டு என்னங்க கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 10 கோரிக்கை 5 கோரிக்கை இருக்கிறாங்க. ஒரு 2 கோரிக்கை செஞ்சுட்டு அந்த அந்த போராட்டத்தை சீக்கிரமாக முற்றுப்புள்ளி வைக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லது. இல்லைன்னா இது பிஜேபியினுடைய தோல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியை நோக்கி பிஜேபி தள்ளிவிடும். ஏன்னா 15 வருஷம் ஆயிடுச்சு பிஜேபி. அப்போ மோடி அவர்கள் இதை செய்வார் அதை செய்வார். இப்போ தேர்வே ஆட்சி நிறைவு செஞ்சால் 15 வருஷம், அது ஆட்சி நிறைவு செய்வது 15 வருஷம். இப்போ 10 வருஷம் சகிப்புத்தன்மை வரும். அப்போ போர் அடிப்பா பார்த்ததே திருப்பி வந்துட்டார்ப்பா. பாஜக ஆட்சியிலேருந்து இறக்கிறதுக்காக தான் இந்த போராட்டமா? மக்களை பைத்தியக்காரனாக்காதீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தேர்வு வைக்காதீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு மாநில சுயாட்சி உள்ள போகாதீங்க. அறிஞர் அண்ணா சொன்னார் பாருங்க, அந்த விஷயத்த அந்தந்த மாநிலமே அந்தந்த பள்ளியில் முடிச்சுட்டு வரவங்களுக்கு தேர்வு வச்சு மருத்துவ சாங்ஷன்ஸ் பண்ணி டாக்டரா அந்தந்த தேர்வுல வரட்டோன்றது தான் அது நோக்கம். அதை பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை போயிடும். நான் என்ன கேட்குறேன்னா, இல்லாத ஒரு பிரச்சனையை காங்கிரஸ் தான் மக்கள் மேலே திணிச்சுது. எதுக்கு நீட் எடுத்துன்னு வந்தீங்க? யாரை கேட்டு எடுத்துன்னு வந்தீங்க? 20 பேர் உயிர் போச்சு. இந்த காங்கிரஸோ பிஜேபி அதுக்கு பதில் சொல்லுமா? மாணவர்கள் மீது அடக்குமுறை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏங்க அவங்களுக்கு பிடிச்சதை படிக்க விட்றீங்களா? எங்கன்னா ஒரு மாணவர்களை காங்கிரஸ் தேவைப்பட்ட மாநிலங்கள் தானே சார் சொன்னாங்க. அதாவது நான் பாம்பு வளர்க்குறேன், உனக்கு வேணா பாம்பு வளர்த்துக்கோ, வேணான்னா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? காங்கிரஸ் பாம்பு வளர்க்குறது கட்டாயம்னு பிஜேபி சொல்லுச்சுல்ல. பாம்பு அவங்க வேணுன்றவங்க வளர்த்துக்கணும்னாங்க, எல்லாரும் வளர்ங்கன்னாங்க. அவ்வளோதான். பாம்பு தானே. எல்லாருக்கும் பாம்பு வளர்க்கணும்னு ஆசை இல்லையே. அப்போ பாம்பு நல்லா முட்டைக்கிட்டு அழகாட்டு இன்னும் நிறைய பாம்பாகி போச்சு. மாமன்னர்களை கொத்துது நீட் தேர்வு. அவ்வளோதானே. இது கேவலமான அரசியல். அதனால நீ பேச முடியல. ராகுல் காந்திக்கெல்லாம் முகத்தை தூக்கி எங்கே வச்சுக்குவாரு? இவர் பிரதமர் ஆனால் ரத்துன்னு சொல்லிக்கிறாரு. செய்வாரான்னு தெரில. ஃபஸ்ட்டு இவர் பிரதமர் ஆகணும். அது போகிற போக்க பார்த்தா இப்படி யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நடந்த அந்த கூட்டம், அந்த வீடியோ காணொலிலாம் பார்த்தா டெல்லியில் இருந்த நண்பர்களுக்கு காலைல 2 பேர்கிட்ட பேசினேன். ஒருவேளை சிஜேபி, ஆம் ஆத்மி இல்லை திமுக போன்ற கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸாக சேர்ந்ததுன்னா காங்கிரஸும் தேவையில்லை, பிஜேபியும் தேவையில்லை. அந்த ஒரு கூட்டணியே போதும், ஸ்ட்ராங் ஆகிடும் டெல்லியில். மூன்றாவது அணியா?
மூன்றாவது அணி. ஏன்னா இனிமேல்தான் வந்து மூன்றாவது அணி இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு வேலை செய்யும். ஏன்னா காங்கிரஸ் வந்து சந்தர்ப்பவாத அரசியல் தான் பண்ணிட்டு இருக்குது. காங்கிரஸ்னால நிறைய கட்சிகள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க வெறுப்புல இருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு மூன்றாவது அணி ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, அது ஆம் ஆத்மி கட்சியில் அது அமையுதுன்னா நல்ல ஒரு ஒரு எதிர்காலம் அமையும். இல்ல காங்கிரஸ்ல இருக்கிற மோடி, ராகுல் காந்தி டெல்லியில 3வது சக்தியா வந்த ஆம் ஆத்மி என்ன சார் ஆச்சு? அது வந்து இப்போ விஜய் சார் எப்படி இப்போ எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாரு, அந்த மாதிரி மோடி சார் வந்து அங்கே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டாரு. அதே தான், அது மாதிரி தான். அதனால வந்து அவங்க அரசியல் இருந்து அப்புறப்பட்டுருவாங்க, ஓடிடுவாங்கன்னு இல்லை. தேர்தல் வரும்போது திருப்பி ஏஞ்சி வருவாங்க. ஒரு வாட்டி தானே தோத்துருக்குறாங்க, தொடர்ந்தா தோத்துட்டு இருக்கிறாங்க. இல்ல அப்ப பாஜகவை எதிர்க்கிறதுல யாருக்கிட்டையும் ஒற்றுமை இல்லாம போறதுன்னு இருக்குல்ல. காங்கிரஸ் உறவாடிக்கு எடுக்கிறாங்க, அதை எப்படி நம்ப முடியும்? நீங்க சொல்றது கரெக்ட். எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேரணும். ராகுல் காந்தி உழைப்பதே கிடையாது. தமிழ்நாட்டு பிரச்சனை இதே பாரத் ஜோடோ யாத்திரையில நம்ம பேசியிருக்கிறோம். இதே பாரத் ஜோடோ யாத்திரை நம்ம பேசணும். அவர் நல்லா பேசுறாரு, நல்லா பண்றாரு, போராட்டம் பண்றாருனாரு. இப்ப திமுக அவர் பண்ணது என்ன? மேகதாது பிரச்சனை எதனா பேசணும், ஒரு வார்த்தை பேசியிருப்பாரு அவரு நியாயமா? நீட்டு தேர்வு இப்போ இந்த இந்த ஜனதா காக்ரோச் ஜனதா பார்ட்டி பண்ணது இல்ல, அவருக்கு என்ன வேலை? ஏன் போய் பார்க்கலாங்க? அரசியல் தானே நடக்குது. அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறல்ல ராகுல். ஆதரிச்சுட்டா போதுமா? என்னன்னுங்க, ராகுல் காந்தி வந்து அந்த அந்த இது இருக்கு பாருங்க, அவர் தமிழ்நாடு அரசியல்ல தாவேக்காவை தூக்கி வச்சுக்கிட்டு நிறைய தவறான ஒரு முன்னெதிர்காட்டு பண்ணியிருக்காரு. குதிரை பேர அரசியல் இங்க நடக்குது, அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. சும்மா பேசும்போது லஞ்சம் லாவணியெல்லாம் ஒழிப்பு இங்க யாரெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க தாவேக்கா கூட்டணியில? என்ன நடக்குது இங்க? ராகுல் காந்தி இதெல்லாம் வந்து மறைமுகமா ஏற்பவர் தான். காங்கிரஸ் கட்சியில எல்லாமே ஊழல் எல்லாம் பண்ணாதவங்க தான் எல்லாம் இருக்கிறீங்களா? பிஜேபியை வந்து நீங்க எதிர்க்கிற வாய்ப்பை தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. மேபி மூன்றாவதா ஒரு அணி வருதுன்னா வந்துன்னு போட்டோம். தாவேக்காவும் பிஜேபி எதிர்ப்பு செய்யறாங்கல்ல சார். தாவேக்கா பிஜேபி எதிர்ப்பு பண்ணாங்களா? எப்போ அது? எனக்கு தெரியலையே. கொள்கை எதிரி பாஜக. சரி, கொள்கை எதிரி பாஜக, அவ்வளோதான். சொல்லிட்டோம்ல. அதனால எதிரியா? அது செட்டிங். அது யாரே செட்டிங்கா அப்படின்னு ஒரு படத்துல ரஜினி கேட்பார்ல. காங்கிரஸ் கட்சி கூட்டணியில இருக்கிறாங்க, ஒரு விஷயம் நல்லா காங்கிரஸ் கட்சியை வச்சுக்கிட்டு பாஜகவை நாங்க எப்படி ஆதரிப்போம்? ஃபெலிக்ஸ் அவர்களே, ஒரு விஷயம் நல்லா தெரியும். நீங்க முன்னாடி சொன்ன கேள்வி இல்ல, பாஜகவை தாவேக்க எதிர் தூக்கத்துல கூட எதிர்க்காது. இது எழுதி வச்சுக்கோங்க. தூக்கத்துல கூட அப்படி ஒருவேளை எதனா பாஜகவை எதிர்க்காத தாவேக்காவை காங்கிரஸ் எப்படி ஆதரிக்குது? அது கொள்கை கூட்டணி, அது கொள்கை எதிரி. தமிழ்நாடு நலன்னா நாமோ ஒண்ணுமே கிடையாது. நான் கேட்கிறேன், இப்ப தமிழ்நாடு பிரச்சனை இல்லை, நீட்டு பிரச்சனை தமிழ்நாடு பிரச்சனை. இப்போ இவ்வளவு ஒரு பஞ்சாயத்து நடக்குது, பாராளுமன்றத்துல என்ன இவங்கெல்லாம் பண்ணாங்க? இப்ப நடக்கிற பிரச்சனை எல்லாம் அந்த மாணவர்கள் போராட்டத்தினாலே எல்லாமே. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு நலன்ல வந்து தாரவாக்கர்ல முதல் இடம். இவ்வளவு நாள் அந்த சுமையை வந்து திமுக தூக்கி சுமந்துருந்தது. இனிமேல் அது மாறிடும். திமுக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் தேவை. அப்படி கிடையாது. திமுக கூட்டணியில இருக்கிறவர்களும் இல்ல, தாவேக்கா வந்ததுனால திமுக தேவையில்லை. தாவேக்கா வந்துச்சு ஏன்னா திமுக தேவையில்லை. ஏங்க அந்த பாருங்க, நம்பிக்கை துரோக அரசியல் இருக்குல்ல, குதிரை பேர அரசியலை ஊக்குவிக்கிறது இல்லையா, அதுக்கப்புறம் ஊழல்வாதிகள் எல்லாம் சேர்த்துக்கிறதுல, இதெல்லாம் வந்து கேவலமான அரசியல். தமிழ்நாட்டு அரசியலை தாண்டி இந்திய அரசியல் தானே முதன்மையானது. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு அரசியல். எங்களுக்கு விவசாயிக்கு தண்ணி வரட்டும், எங்களுக்கு மாணவர்கள் நீட்டு தேர்வு போராட்டம் ரச்சு ஆகணும், அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் எங்களுக்கு கச்சத்தீவு பிரச்சனை முடிவுக்கு வரட்டும், தமிழ்நாடுக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் வரட்டும், இதெல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு நாங்கள் உதவி பண்ணோம். மாநில அரசியல சண்டை போட்டுக்கலாம், ஆனா தேசிய அளவுல ஒன்றிணைஞ்சு சேர்ந்து போறாங்க. இல்ல இந்த கர்ப்பாம்பூச்சி கட்சி இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்றதை பார்ப்போம். ஒரு கர்ப்பாம்பூச்சி இன்னொரு கர்ப்பாம்பூச்சி அந்த மாதிரி எல்லாமே இப்போ அப்படிதானே போகுது. பாம்பு, கர்ப்பாம்பூச்சி, தவளை, இப்படிதானே அரசியல் போகுது, குதிரை. அதனால அதை எப்படி போதோ பார்க்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் பாத்தீங்கன்னா இப்ப கேரளால காங்கிரஸும் நானும் கம்யூனிஸ்ட் கொள்கையெல்லாம் நிறைய நாள் பேசி செதற விட்டு அவங்க பார்த்தா 2 நாளைக்கு ஒரு வாட்டி மாத்தி மாத்தி பேசினுங்கிறாங்க. ஒன்றும் அவங்க வெளியிருந்து தானே சார் ஆதரிக்கிறாங்க. அதனாலதான் அவங்க மீது இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஏன் நீங்களும் போய் சேர்ந்துக்கங்க, யார் வேணான்னது? ஐயா வீரபாண்டியன் சொன்னார் தேவைப்பட்டால் அப்படின்னாரு. அப்புறமா போய் கேட்டோம்னா இல்லை காலம் வரும்போதுன்றார் டக்குன்னு. நல்ல நல்ல ஆரம்பம், நல்லா லாட்ரி வியாபாரம் பண்ணுறவங்கலாம் வச்சு நல்லபடியாக வருது, நல்ல அரசியல். நீங்கள் தமிழ்நாடு ஒன்றியில் தேசிய அளவுலேயும் ஒரு கூட்டணி அமையுங்க, நல்லா வரும். அதாவதுங்க, ஒருத்தரை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கை சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கோ தாவேக்காக்கோ இன்னைக்கு தேதியில் வந்து பிஜேபி பெருசாக கேட்க முடியாது. நீங்கள் உடனே திமுகவுக்கு போவீங்க, திமுக கரெக்டாக, திமுக யோகியன்னு நான் சொல்ல, யாருமே சரி கிடையாது. எல்லாருமே ஆட்டையை போடுறாங்க. எல்லார் மீதும் வந்து அந்த இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் என்ன பண்ணுது? பிஜேபி உடையுதா? சில்லு சில்லாக சதிக்கிறாங்களா? எதுக்காக?
அரசியல் ஆதாயத்துக்காக அரசியல் பேரம் நடக்குது. அதே தான் இங்கே காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்து மற்ற கட்சிகள் இங்கே மாநில கட்சிகள் பண்ணுது. மாநில கட்சிகள் தூக்கத்தில் கூட ஓரளவுக்கு நம்பலாம். நான் அந்த தேசிய கட்சிகள் மாதிரி மோசமான கட்சிகளை பார்க்கவே முடியாது. சரி, நீங்கள் சொல்கிறீங்கல்ல காங்கிரஸோடு சேர்ந்து தாவேக்கா பிஜேபி எதிர்க்குன்னு. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது தென்னிந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்லாம் கூப்பிட்டு மீட்டிங்லாம் போட்டார், பேசினார், கொண்டார். எங்க விஜய் சாரை போட சொல்லுங்க பாலாம். கூப்பிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஐபிக்கு போவோம் இன்டெலிஜென்ஸு. நாங்கள் ஜோசப் விஜய் வந்து கேரளா சிஎம்ஐ கூப்பிட்றாப்புல, சதீசனை கூப்பிட்றாப்புல, அவங்களாம் உட்காந்து டிகே சுகுமார் காங்கிரஸ் 2 கம்யூனிஸ்ட்காரங்களாம் உட்காந்து ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு போகல. ஒரு கூட்டம் போட சொல்லுங்கள். தென்னிந்தியா அளவில் இருக்கக்கூடிய முதலமைச்சரெல்லாம் கூப்பிட்டு விஜய் சார் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு ஒரு சில கேள்விகள் பிஜேபி கேட்க சொல்லுங்கள். நான் என் நிலைப்பாடு மாற்றிடுறேன். நல்லவர்கள் மாறி வேஷம் கட்டின்னு வராதிங்க. இந்த மாற்றம்னு சொல்கிறது தான் இருக்கிறதுல பெரிய துர்நாற்றம். டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி ஒத்த எம்எல்ஏ கூட விடமாட்டேன்றீங்க, குறுக்கின்னு வந்துடுறீங்க போயிட்டு. கல்லாப்பட்டி கூட்டணின்றது, அப்புறம் கல்லாப்பட்டி கூட்டணி வைக்கிறது. இதில் ஒரு சிலருக்கு வந்து வருத்தம் வேறு. இவர் எல்லாத்துலையும் இதையே சொல்லிட்டு இருக்காரு. பின்ன கல்லாப்பட்டி கூட்டணின்னு அவர் சொல்லி பேர் வச்சு அவரே வச்சிங்கன்னா நம்மனா மாற்றி மாற்றியாக பேச முடியும்? என்னை பார்த்தா என்ன கூட்டணிக்கு போன கட்சி தலைவர் மாதிரியா தெரிந்து மாற்றி மாற்றி பேசுறதுக்கு? குதிரை பேர அரசியல் நடந்தது. ஆமாம், குதிரை பேர அரசியல் நடக்குது. எல்லா பேட்டிலையும் சொல்லணும். இல்லை, மாறாமல் ஒரே விஷயத்த பேசுறாருல வைகோ, அவரை பாராட்ட மாட்டீங்களா? இல்லை, மாற்றம் ஒன்றே மாறாததுன்றது தான் அவர் சித்தாந்தம். மாறிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் எங்கே மாறாமல் பேசுறாரு? கோபமா ஒருத்த குரல்ல பேசுவார். எந்த கூட்டணியில் இருக்கிறோமோ அந்த கூட்டணி விசுவாசமா இருப்போம். தலையான தலைமை பண்பு. அருமையான பதில். ஒருத்தர் கூட நட்பு இருக்கும்போது தப்பா பேசக்கூடாது. கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் கல்லத்தை அடிக்கணும் அந்த கட்சியை பார்த்து. அது ஆனால் புதுசாக போயிட்டோம் இல்லையா? பழச நன்றி மறக்கிறதோ பழச நட்பு பாராட்டுறதோ கூடாது. அதான் அந்த சித்தாந்தம். இன்னைக்கு தேதியில் எந்த கூட்டணியில் இருக்குமோ அவங்கள பற்றி பேசக்கூடாது. அப்போ தேசிய அரசியல்ன்றது தமிழ்நாட்டில் எடுபடாதுன்றீங்களா? தேவையே இல்லை. எதுக்கு தேசிய? இங்கேயே பிரச்சனையில் இருக்குது. இங்கே கரண்ட் இல்லை, கரண்ட் பில்லு கூட வருது. வேலை வாய்ப்பு இங்கே பிரச்சனை. நமக்கான சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் தான் வந்து வருது. அங்கே எதிர்த்து ஓட்டு போடணும், அங்கே தான் தடுக்க முடியும் நம்ம. சரி, அதெல்லாம் வந்து அதை திமுக மட்டும் செய்ய முடியாது. மக்களுக்கு அண்ணாவோட அந்த மாநில சுயாட்சி பற்றின சிந்தனைகள்லாம் இருந்தால் திராவிட கட்சிகள் அழிஞ்சு போகணுன்ற அந்த அரசியல் எண்ணோட்டமே வந்திருக்காதே, வருது. நான் வந்துட்டு போட்டுன்றீங்க. அவ்வளோதான், சிம்பிள். என்ன பண்ண முடியும்? இப்போ எங்க மாண்பா இப்போ நான் ஒரு விஷயத்தை பேசும்போது பார்த்தா அது வந்து போதிய அளவில் வந்து எடுபடுறதே கிடையாது. இப்படிதான் இருக்கும். விஜயண்ணா அப்படிதான் இருப்பாருன்றாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? மோடி சார்னா இப்படி தான் இருப்பார், அண்ணாமலைஜி நல்லவர், அதுக்காக தான் வந்திருக்கிறாருன்றாங்க. இல்லைங்க, அவர் சமரசம்லாம் பண்ணியிருக்காரு, ஒரு சில குற்றச்சாட்டுலாம் தெரியாமல் பேசாதீங்க அப்படின்றாங்க. மூளை செலவை செய்யப்பட்டவர்களிடம் அரசியல் வாதமோ பிரதிவாதமோ எப்படி பண்ணுறது? அதனால ஆமானிடுறது. நான் அந்த மனநிலைக்கு போயிட்டேன். யார் வேணா வாங்கோ, என்ன கொள்ளையடிக்கணும் அவ்வளோதானே. 5 வருஷம் அவங்க வச்சா என்ன, நீங்கள் அடிங்க. நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு மக்கள் இன்னொருத்தர் வாய்ப்பு தான், நீங்கள் அடிங்க. ஆனால் சண்டை போடாமல் கொள்ளையடிங்க, அவ்வளோதான். நாட்டை என்ன நடக்குது? தனியார் மயம் நடக்குது. எதுக்கு தனியார் மயம்? பிரதமர் பதவியையோ முதலமைச்சர் பதவியோ தனியார் மயம் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. மிச்ச வேலையெல்லாம் தனியார் மயம். வெளியூரில் எவனா அடிச்சு தொத்திருப்பான் ஒரு நிறுவனத்தை. தண்ணி போகுது, கரண்ட்டு போகுது, நான் தமிழ்நாட்டுக்கு வாங்க. நல்ல கம்பெனியெல்லாம் வெளியூர் போகுது. மோசமான இயற்கைக்கு எதிரானதான் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ஏன் திமுக பீரியடில் வரலையா? அதிமுக பீரியட் நடக்கலையா? நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்? ஏன் அவங்க நிகழ்காலத்தில் போகிறாங்க? விஜயபாஸ்கரை ஏன் சேர்த்துக்கினாங்க? விளக்கம் இருக்கா? சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? பதில் சேர்க்கல. அவரா வந்தாரு, நாங்க சேர்க்கல. சரி, இப்போ நாளைக்கு வந்து ஒருத்தர் 1000 கோடி திருடிட்டாரு, அவர் வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்துக்கிறாரு, அப்போ சேர்த்துக்குவீங்க. இல்லை, குற்றம் சாட்டப்பட்டு இருக்காரு, ஒரு ஊழல்வாதின்னு சேர்த்துக்கிருவீங்க. அப்போ வெளிப்படையாக சொல்லுங்கள். நான் வந்து ₹1 கூட தொடமாட்டேன், தொடரவங்களே விடமாட்டேன், தூக்குவேன் கீக்குவேன். எதுக்கு அந்த பஞ்சு டைலாக்? வழக்கு தானே இருக்கு, இன்னும் இது நிரூபிக்கல. சரி, நிரூபிச்சிட்டா தண்டனை வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? தண்டனை வந்துச்சு, ஒரு ஊழல்வாதின்னு தண்டனை வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? இன்னும் வரல. மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா? நீங்க இவ்வளவு நாள் பேசினதெல்லாம் பொய், உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம், மன்னிப்பு கேட்பீங்களா? அந்த தைரியம் இருக்கா? மன்னிப்பு கேட்குற குணம் இருக்கா உங்களுக்கு? அந்த அரசியல் ஆளுமை இருக்கா? எதுக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்கிறவங்களை சேர்ப்பானே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்டனை வந்தால் அதை பற்றி பேசுவானே? எதுக்கு சாமி உங்களுக்கு இந்த பொழப்பு? நீங்கள் என்ன பேசுனீங்க படத்துலலாம்? நீங்கள் என்ன மக்களுக்கெல்லாம் சொன்னீங்க? ஏன் நீங்கள் சொன்னதை செய்யுங்களே, ஏன் மாற்றி செய்கிறீங்க? நான் அவ்வளோதான் கேட்குறேன். நீங்கள் சொன்னதை செய்யுங்க, புதுசாக எதுவும் செய்ய வேணாம். ஊழலற்ற ஆட்சி, ஒழுக்கமானவர்கள் தான் தாவேக்கால இருப்பாங்க, இது தூய சக்தி,
தீய சக்தியோடவும் தூர்ந்து போன சக்தியோட இது சேராது சொன்னீங்கல்ல. பூரா பெரிய பெரிய மனுஷன் திமுகல இருக்கிறவங்க எல்லாரோட பசங்க வந்து தாவேக்கல சேர்றாங்க, சேர்த்துக்கிறீங்க. வெட்கமே இல்லாம. அவங்களும் வெட்கமே இல்லாம அமுச்சு விடுறாங்க. என்னடா இந்த திமுகல நம்ம இவ்வளோ கெட்ட பேரு, இவ்வளோ இதெல்லாம் வந்துச்சே, ஆனா நம்ம வந்து சேர்றாங்களே அப்படின்றதெல்லாம் யோசிக்காம அவங்க வந்து வராங்க, நீங்களும் சேர்த்துக்கிறீங்க. இப்ப என்ன விதமான அரசியல் இது? இப்ப காங்கிரஸ் கூட இருந்தே பாஜகவை எதிர்க்க முடியல. பாஜக மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருது. இப்ப காங்கிரஸ் இல்லாம ஒரு 3வது அணின்னா அது இன்னும் வீக்கெண்ட் பண்ற மாதிரி தானே. 3 வாட்டி சேர்ந்து தோத்து போட்டீங்க. 4வது வாட்டி சேராம தோத்து போங்க. பிஜேபி திருப்பி வந்துட்டு போகுது. என்ன ஓ, அப்ப பாஜக ஜெயிக்கலாம், காங்கிரஸ் இங்க தோக்கணும். அந்த உட்காந்து மாதிரி தமிழ்நாட்டுல பிஜேபி அரசியல் பேசாலாம் எடுபடாதீங்க. எங்களை அங்க வட ஆதரிக்காத இந்தியால எவ்வளவு பேருக்கு மூளை செலவை எப்படி செஞ்சு வச்சுக்கிறாங்களோ என்ன தெரியும்? கொஞ்சம் யதார்த்தத்தை பேசணும். எங்களை ஆதரிக்காத காங்கிரஸ் ஜெயிச்சான்னு தோத்தான்னு அப்படி அப்படி பேசுறீங்க. கிடையாது. அவங்க வந்து இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க சிஜேபிக்கு எதிர்த்தா மாதிரி. பாகிஸ்தான்ல தான் இது பிளான் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. இப்போ விஜய் சார்லாம் சின்ன வாஷிங் மிஷின், சின்ன மூளை செலவுனா அவங்க பெரிய மூளை செலவை. நாளைக்கு இன்னும் 4 நாள் கழிச்சு பாரத் மாதா கி ஜெய், பாகிஸ்தான் ஒழிக அப்படி இப்படின்னு எதனா ஒரு கதை கட்டி விட்டுருவாங்க. போலோ ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு, இது பாருங்க இது தெய்வ ஆட்சி, இதை வந்து கலைக்கிறதுக்கு இது தீவிரவாத சக்திகள்லாம் ஒன்று சேருது அப்படி இப்படின்னு எங்கால் பெரிய ஆளுங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த இன்ஸ்டாவில் பரப்பி விடுறவங்க, இந்த ஃபேஸ்புக்கில் லைவ் விடுறவங்கலாம் ரொம்ப உஷாராக இருக்கும். முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. மோடிஜியும் விஜய்ஜியும் ஒன்று, அறியாதவங்க வயல மண்ணு. ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். நல்லா சேமமாக இருப்பாங்க. இறைவன் அவங்க கூட தான் இருப்பாங்க. உங்களுக்குலாம் வந்து சாத்தான 2 பேரும் கொள்கை எதிரி. சொல்லிக்கலாம்ல, ஈஸி இல்லை. கொள்கை எதிரி, ஆமாம். நான் ஒன்று அடிக்கிற மாதிரி பண்ணுறேன், நீங்கள் பண்ணுற மாதிரி. அது விஜய் சாராச்சு, அதாவது பிஜேபியாச்சும் எதனா சொல்லலாம். நயினார் நாகேந்திரன்லாம் பேசுகிறாரு. நயினார் நாகேந்திரன் கேட்ட ஒத்த கேள்விக்கு இது வரையிலும் யாருன்னா தாவேக்கல்ல பதில் சொல்கிறாங்களா? கெஞ்சினீங்களே, நான் சொல்லவா பேர நிர்மல்குமார் யார் யார்கிட்டலாம் பேசினாரு, நான் வெளியிடவான்னு கேட்டார். அதை பற்றி பேசவே இல்லை பாருங்க. ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் மேலே தாண்டி போயிடுச்சு. பேச்சே கிடையாது. அது சும்மா அந்த அந்த நேரத்தில் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு போட்டால் ஓட்டு கிடைக்கும். அதுக்காக பண்ணப்பட்டது நிகழ்ச்சி. அதை தாண்டி பிஜேபி வந்து யாருமே எதிர்க்கிறது கிடையாது. திமுக எதிர்ப்பதும் வார்த்தை எதிர்ப்பு தான். திமுக கொண்டு நான் நேந்தி விட்டுக்குதா சும்மா போய் பிஜேபி கிட்ட சண்டை போட்டு கேஸ் வாங்குறதுக்கு? ஏங்க நாங்கள் வந்து ஒரு நோக்கத்தோடு இருக்கிறோம். எல்லாரும் கல்லா கட்டணுன்ற மாதிரி தான் போகுது. அரசியல் கட்சிகளோட பயன்பாடு தேவைகள்லாம் அப்படி தான் இருக்குது. திமுக, அதிமுக, தாவேகா எல்லாம் அப்படி தான் போகிறாங்க. அதெல்லாம் நம்ம போய் என்னத்த அதில் வந்து பியூரிட்டி பார்த்துக்கிட்டு 24 கேரட் கோல்டான்னு பார்த்துக்கிட்டு அவங்களே பித்தளை செம்பு எல்லாம் கலந்து தானே பண்ணுறாங்க. நடக்கட்டும். 5 வருஷத்துக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு நாட்டை டெண்டர் விடுறதுக்கு, அடுத்த 5 வருஷம் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு. மாநிலத்துலேயும் அதே தான், மத்தியிலையும் அதே தான். அதுதான் நடக்குது. மற்றபடி ஏன்னா அந்த தூய்மையான அந்த அரசியலோ இல்லை அந்த நல்ல ஒரு ஆட்சி கொடுக்குற தோரணைகளோ இல்லை அதுக்குண்டான முயற்சிகள் தென்படவில்லை. நன்றி சார், நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.